வந்தாங்களா? நல்ல முதல்ல நினைச்சா எல்லாம் மாடுச்சு. சரி. எனது அன்பிற்குரிய அன்பு சொந்தங்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் தாய்நாட்டை விருது வெளிநாட்டு ஜமாத்தார்கள் அனைவர்களும் ஊர் மக்கள்கள் சந்தோஷமாக இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை அஸ்ஸலாமு அலைக்கும் சபீ கோ ஈத் முபாரக். மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாடுங்கள் என்று சொல்ல மனம் முன்வரவில்லை. காரணம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது பள்ளியோசை இந்த சரி பண்ணி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லா வகையிலையுமே. எல்லாரும் நல்லவமா அச்சுறுத்தலுக்கும் காரணமாக இருக்கிற தீய சக்திகளை அனைவருக்கும் என் பிறநாள் நல்வாழ்த்துக்கள். நலமுடன் வாழ வாழ்த்துக்கிறேன். அந்த நல்லோர்களுக்கு துவா செய்யாம ஜியாரத் செய்யாம நம்ம எந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாட முடியாது. இதெல்லாம் இப்போ கேட்குறேன். இது பாருங்க கருந்தூர் வாழம். சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுங்க. உங்க பேர் என்ன? எம் முகமது ரயான். அக்கா பேரு முபாரக் அலி. இந்த பாருங்க 4 வாளிங்க, வாளி வாங்கின காசு தேருமா? இந்த பாருங்க நான் எல்லாம் எம்டிங்க. பெருநாளைக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டியா? நல்லா இப்போ ஈதுல் ஃபித்ரு பெருநாள் வாழ் இந்திய வாழ் உலக முஸ்லிம்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அவர் நம்மோடு பேசிய அந்த நினைவுகள். நஜீரன் வந்திருக்குதா எங்களுக்கு எல்லோரும் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், துவா செய்யுங்க எல்லாரும். நம்ம ஊருக்குள்ளே இந்த இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்களும் ஈத் முபாரக்கும் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் வாழும் எல்லா தமிழ் முஸ்லிம்களுக்கும் எனது பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அனைத்து ஊர்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். அடிச்சு எல்லாரும் சூப்பராக கொண்டாடுறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஊர் உலகமாக பெருநாள் இன்னைக்கு கொண்டாடிச்சு. துபாயில் நேற்று கொண்டாடி. லமா ரமைத்த இது ரமைத்த அலா கிண்ணல்லாஹ ரமா என்ற இறைவனுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாத்துடைய 2ஆம் கடமை தொழுகை, 3ஆம் கடமை நோன்பு, 4ஆம் கடமை ஜக்காத்து ஆகிய 3 இறை கடமைகளையும் நிறைவான முறையில் நிறைவேற்றிட்டு இன்னைக்கு ஈதுல் ஃபித்ரு தொழுகையில் இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் பெருநாளைக்காக ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வர வேண்டி இருந்தது. ஃப்ளைட்டு தட்டுப்பாடு, வர முடியல. இனி வரும் காலங்கள்ல அல்லாஹ் அதில் லேசாக்கணும். நம்ம நாட்டு அளவுலையும் உலக அளவுலையும் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை நிலவுது. இந்த அமைதியின்மைக்கும் அச்சுறுத்தலுக்கும் காரணமா இருக்கிற தீய சக்திகளை அல்லாஹ் வேரோடு அழித்து தந்து இந்த உலகத்தையும் நம்ம நாட்டையும் அல்லாஹ் அமைதி பூங்காவாக மாற்றி தரணும் அப்படின்னு இந்த நல்ல நாள்ல துவா செஞ்சுக்குவோம். வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கு. காரணம், தொழுகைக்கு அப்புறமா முசாபா செய்யும் போது ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லார் முகத்தையும் காட்டணும்னு. காரணம், நிறைய நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களை நீண்ட நாள் பார்க்காம இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நண்பர் சொன்னாரு, 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷம் நான் ஊர்ல பெண்ணா தொழுகிறேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது போல எல்லாருடைய முகத்தையும் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல வீடியோ பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவேன். ஆனா இந்த தடவை நான் கட் பண்ணி எடுக்கல. அப்படியே எடுத்தது ஃபுல்லா அப்படியே போடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தி ஏற்கனவே சொன்ன செய்தி தான், மறுபடியும் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ்,
நம்ம பள்ளியாசல் இப்போ ரொம்ப பெரிய பள்ளியாசலாக காட்சி தெரியுது. உண்மையாக பார்க்க நமக்கு ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது. பள்ளிவாசல் தோற்றத்தையே ஒரு புதுமையாக அந்த ஹவுஸ் எல்லாம் வெளியில் வச்சுட்டு புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லா பண்ணி சின்ன ஒரு இடம் நெருக்கம் இருக்கும். இப்போ இடம் மாஷா அல்லா கடல் மாதிரி விஸ்தாரமாக ஃப்ரீயாக உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்து அழகாக தொழுறதுக்கு உள்ள வசதி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கேமராவிலே கவர் பண்ண முடியல பள்ளிவாசலை, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. ஒரு பக்கம் கேமரா வச்சோன்னா 4ல் ஒரு பங்கு தான் கவர் ஆகுது. அந்த அடுத்த ஏரியாவை நான் கேமராவில் பிடிக்கணும்னா இடத்த மாற்ற வேண்டியதாக இருக்கு. ஒரு இடத்துல 2 ஃபுல்லாக எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மாஷா அல்லா, அல்லாஹ் அக்பர். விஸ்தாரமான பள்ளிவாசல் எல்லாம் கொடுத்துருக்கோம். நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பள்ளிவாசலுக்கும் வெளிப்புறத்தில் கடை கட்டுற வேலை அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 வேலை முடிஞ்சது. ஒரு 80% வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 20% ஃபினிஷிங் ஒர்க் பாக்கி இருக்கு. அதுவும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் ரெடி ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுன்னா வெளித்தோற்றம் இன்னும் சூப்பராக இருக்கும். கடையோடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா 3வது ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்காங்க. அருமையான பிளான். நீண்ட நாளாக நம்ம ஊருக்கு தேவையான ஒரு பிளானு. ஒவ்வொரு தனி மனிதரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான திட்டம் ஸ்கீம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கடை வேலை முடிஞ்சது அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன வேலை, அது என்ன ஒர்க், என்ன பிளான் நீங்கள் நினைக்கிறது புரியுது. நான் சொல்லக்கூடாது. அது நிர்வாக தலைவர்கள் அந்த டைம் வரும்பொழுது அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுல கூடிய விரைவில் அவங்க சொல்கிற அந்த வீடியோவை நான் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஊர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும். இப்போ நிறைய ஊர்களுக்கு நம்ம ஊர் தேர்லந்தூர் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. சொல்லியிருக்காங்க அவங்களே, முன்னுதாரணமாக இருக்குது. இனியும் அல்லாஹ் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் ஊரை டெவலப் பண்ணி ஒரு ஹைடெக் ஊராக நம்ம தேர்லந்தூரை மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் கவனம் கொடுப்போம். இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்து தந்த பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அண்ணன் லியா ஜர்ஜிஸ் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நன்றியையும் துஆவையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட அந்த இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் என்பது ஒரு விருந்தினரை போன்றது. நம் இல்லத்திற்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் அவர் வந்து சென்றதற்கு பின்னர் அவர் நம்மோடு பேசிய அந்த நினைவுகளை, அந்த செய்திகளை நம் குடும்ப உறுப்பினர்களோடு எப்படி நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ அதே போன்றுதான் ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் ரமலான் என்ற விருந்தாளி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த கண்ணியப்படுத்துதலை நாம் தொழுகை மூலமாக நிறைவேற்ற இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ரமலான் நமக்கு சொல்ல வருகிற முதல் செய்தி என்னவென்று சொன்னால், தெரியுமா? ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபட சொல்கிறார், "வஇதா மஸ்ஸல் இன்சானு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால், தஆனா நம்மை அழைக்கிறான், என்னிடத்தில் பிரார்த்திக்கிறான், நிஜம்பி ஒருத்தனித்து படுத்தவனாக, அவ் காயிதன் அமர்ந்தவனாக, அவ் காயிதன் நின்றவனாக, எல்லா நிலைகளிலும் எனக்கு துன்பம் வந்து விட்டது, எனக்கு நெருக்கடி வந்து விட்டது என்று எப்படியாவது வெளியே கொண்டு வா என்று புலம்புகிறான். ஆனால் அந்த துன்பத்திலே இருந்தவனை என்னிடத்தில் அடியான் ஓடி வருகிறான். மகிழ்ச்சி ஏற்படுகிற போது என்னை மறந்து விடுகிறான். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய நாட்களிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், இந்த மகிழ்ச்சியை தக்பீர் மூலமாக வெளிப்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறார். வலிதுக்மினுல் இத்தத, ரமலானை குறித்து சொல்லிய அந்த வசனத்தினுடைய முடிவு இப்படி வருகிறது, வலிதுக்மினுல் இத்தத, நீங்கள் ரமலானுடைய தினங்களை பூர்த்தி செய்ததற்காக
30 நாட்கள் நோன்பு நோற்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். எனவே அவனை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அதனால்தான் அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த தக்பீரை நாம் சொல்ல வேண்டும் என்று நபியவர்களின் மூலமாக பணிக்கப்பட்டிருக்கிறோம். ரமலான் நமக்கு சொல்ல வருகிற முதல் செய்தி இதுதான். மகிழ்ச்சி ஏற்படுகிற போதும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இறைவா, இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் நீதான். சாருக்கு அலாரம் வச்சு படுத்தோம், எழுப்பி விட்டது யார்? ரப்பல் ஆலமீன் நினைத்திருந்தால் நாம் தூங்க வைத்திருக்க முடியும். அவருடைய தௌஃபீக் இருப்பதன் காரணமாகத்தான் நோன்புகளை நாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கான முதல் காரணம் ரப்பாக இருக்கிறார். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம் இரண்டிலும் ரப்பிடத்தை நாம் சரணாகி இதுதான் ரமலான் நமக்கு தருகிற முதல் படிப்பனையாக இருக்கிறது. இரண்டாவது, சதகத்தில் பித்ரை கொடுங்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பெருநாளுடைய தினத்திலும் ஏழைகள் மற்றவர்களை எதிர்பார்த்திருக்க கூடாது. நீ 30 நாட்களாக நோன்பின் மூலமாக என்னை நிறைவை பெற்றால் இன்றைக்கு ஏழைகளின் திருப்தியை பெற்றுவிட்டு என்னிடத்தில் தொழுகைக்கு வா. ரப்பல் ஆலமீனுடைய யதார்த்தம் இதுதான். அல்லாஹ்வை நாம் எப்போதெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறோமோ அதே போன்று அடியார்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரமலான் நமக்கு தருகிற இரண்டாவது படிப்பினை இது. மூன்றாவது படிப்பினை சமத்துவத்தை ரமலான் நமக்கு கற்றுத் தருகிறது. நோன்பு திறக்கிற போது பணக்காரர்கள் ஒரு இடம், ஏழைகள் ஒரு இடம் என்று நாம் பிரித்து கொடுப்பதில்லை. படித்தவர் பாமரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அறிவுள்ளவர் அறிவில்லாதவர் அத்தனை பேரும் ஒரே சமமாக அமர்ந்து இஃப்தாரை நாம் திறந்தோம் அல்லவா? இந்த இஃப்தார் நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான். சமத்துவம் பேணப்பட வேண்டும். இஃப்தாரிலே எப்படி ஒன்றாக அமர்ந்து நாம் இஃப்தாரை நிறைவு செய்கிறோமோ வருடத்தினுடைய எல்லா தினங்களிலும் சமத்துவம் என்பது பேணப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். யாரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ அவர்தான் உயர்வானவர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ் அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார் தெரியுமா? பிறப்பால், பணத்தால், பதவியால், அந்தஸ்தால், அதிகாரத்தால் உயர்ந்தவர் யாரும் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் அத்காக்கும். யாரிடத்தில் இரையச்சம் அதிகம் இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். உயர்வு தாழ்வு சமத்துவத்தை நமக்கு இஃப்தார் போதிக்கிறது. நான்காவது படிப்பினை, இந்த தேசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டும். நபியவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரமலான் நோன்பு கடமை அல்ல. மதீனாவிற்கு சென்று ஒரு வருடம் கழித்து இது 2வது ஆண்டிலே தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. முதலாக அந்த நோன்பு 17லே தான் பதில் நோன்பு கிடைக்கிறது. இந்த நெடிய வரலாறு தேவையான அளவு மாத்திரம் நாம் நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கடுமையான சோதனைகளுக்கு பின்னர் அங்கே கம்மின் பிறத்தின் கலீலத்தில் ஒரு சிறு கூட்டம் அங்கே அல்லாஹ்வுடைய அனுமதியால் மிக பெரும் பணியை அல்லாஹ் அங்கே தோற்கடித்து அந்த பதிலே வெற்றியை கொடுத்தார். இந்த தேசத்திலே சிறுபான்மை சமூகத்தவர்களாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நமக்கான உரிமைகள், நமக்கான நலத்திட்டங்கள் அனைத்தையும் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. இன்னமும் போராடி விஷயங்கள் இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது. மச்சான் அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? கொடு 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 கை கொடு. சிறந்த படிப்பினை வெற்றி பெறுவது என்பது சாதாரணமானதல்ல. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். எப்படி பதில் போதிலே அங்கே சஹாபாக்கள் சந்தித்தார்களோ அந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்ததற்கு பின்னர் தான் உங்களுக்கு வெற்றி என்பது சாத்தியமாகும். ஆனால் போராட்டம் என்பது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் உரிமைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பதிலே சிறிய படைக்கு கிடைத்த வெற்றியை போன்று அல்லாஹ் நமக்கு கொடுப்பார் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லி செல்கிறது. ரமலான் என்பது ரமலானுடைய மாதம் தான் முடிந்திருக்கிறது. ரமலானுடைய அந்த நமக்கு கொடுத்து தந்திருக்கக்கூடிய இரையச்சம் என்கிற ஆடை என்பது நாம் இன்னமும் அணிந்து கொண்டுதான் இருக்கிறோம்.
அது கியாமத் நாள் வரைக்கும் நாம் மரணமாகக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் அந்த இறையச்சத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ரமலான் என்பது முடிவல்ல, நாம் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான துவக்கம் என்பதை நாம் இன்றைய பெருநாள் செய்தியாக எடுத்துச் செல்ல வேண்டும். உண்மையான பெருநாள் எது தெரியுமா? ஈமானோடு நாம் மரணித்து சுவர்க்கத்திலே என்றைக்கு நாம் நுழைகிறோமோ அதுதான் நமக்கு உண்மையான ஈதுடைய விழாவாக இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கு நாம் ஒன்று கூடி இருப்பதை போன்று சுவர்க்கத்திலும் ஈமானோடு மரணித்து ஒன்று கூடக்கூடிய நல்ல தௌஃபீகை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை பண்ணுங்கள். ஈத் மப்ரூக். இப்பொழுது ஈதுல் ஃபித்ரினுடைய தொழுகை நியத்தும் தொழுகை முறையும் சொல்லப்படுகின்றது. அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்வோம். படியான தக்பீர் சொல்லப்படும். அப்பொழுது முதல் 2 தக்பீரை காது சோனை வரை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். 3வது தக்பீர் கூறி நாம் தொழுகைக்காக கட்டுவதை போன்று கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சோனை வரை உயர்த்தி கீழே விட வேண்டும். 3வது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் தொழுகைக்காக கட்டுவதை போன்று கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து முதல் ரக்காயத்தை இமாம் அவர்கள் தொழுக வைத்து 2வது ரக்காயத்தை தொழுக வைப்பார்கள். அதில் அல்ஹம்து சூரா, துணை சூரா ஓதப்படும். அதற்கடுத்து அந்த 2வது ரக்காயத்திலே ருக்குவுக்கு முன்பாக அதிகப்படியான 3 தக்பீர் சொல்லப்படும். அந்த 3 தக்பீரையும் காது சோனை வரை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். 4வது தக்பீர் கூறியவுடன் ருக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று காது சோனை வரை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று கூறியவுடன் ருக்கு செய்துவிட வேண்டும். இப்படி 2 ரக்காயத்தையும் இமாம் அவர்கள் நிறைவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்று அதிகமான நற்கூலிகளையும் நன்மைகளையும் தந்தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள். உள்பள்ளியில் உள்ள எல்லா சஃப்புகளையும் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جبار كريم ملك كريم بر رؤوف رحيم ورب ونذيرا. بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم
صل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي لأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعدا. அனைத்து செய்திகளும் அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். என்னுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக. என்னுடைய விவசாயத்திலே பரக்கத் செய்வாயாக. என்னுடைய இன்னபிற தொழில்துறைகளிலே பரக்கத் செய்வாயாக. என்னுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. என்னுடைய குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்களுக்கு தேர்வு காலங்களில் ஏற்படக்கூடிய மனசோர்வையும் கடைப்பையும் அச்சத்தையும் பயத்தையும் நீ போக்கி தந்தருள்வாயாக. தேர்வு அறையில் அவர்களுக்கு நிம்மதியையும் தைரியத்தையும் தந்தருள்வாயாக. கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு தைரியமாக சரியான விடைகளை எழுதி அதிகமான மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விகளை பெறுவதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அரசு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா இருக்கைகளிலும் சென்ற அவர்கள் அளவிற்கு கல்வித்துறையிலே மிகுந்த முன்னேற்றத்தை தந்தருள்வாயாக. அவருடைய சுண்ணத்துக்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. என்னுடைய குழந்தைகள் பொது கல்வியிலும் ஆர்த்த கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆக்க தந்தருள்வாயாக. விளையாட்டுகளை விட்டுமைகளை பாதுகாப்பாயாக. மூட நம்பிக்கைகளை விட்டுமைகளை பாதுகாப்பாயாக. சுறாபாத்துகளை விட்டுமைகளை பாதுகாப்பாயாக. செல்லம் என்ற நலவுகளை எல்லாம் இடத்திலே கேட்டிருக்கிறார்களோ அந்த எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எந்த தீங்கிலிருந்தெல்லாம் எடுத்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்களோ அந்த எல்லா தீங்கிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தருள்வாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
அப்புறம் எடுக்கலாம் கொண்டவா ஐயா தஸ்வி கொடுப்பா பேச சொல்லாதப்பா மக்களுக்கு இந்த பேசிட்டு போ பேச நல்லா எல்லாருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லு நல்லா இருக்குண்ணா நல்லா வருவீங்கண்ணா jangan. நம்ம கடையில் தாண்டி தான் ஓகேவா இல்லை இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு ஒரு வாக்கிய தகராறு இருக்கு அதான் சொல்கிறான் வாக்கிய தகராறு இருக்கு அவங்க இருக்கா நாளைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள் ஈத் முபாரக் சொல்லுங்கள் ஈத் முபாரக்னு சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சரி சவுண்டு வரலையே ईद मुबारक अस्सलाम वालेकुम ईद मुबारक अस्सलाम वालेकुम सभी को ईद मुबारक अस्सलाम वालेकुम सभी को ईद मुबारक अस्सलाम वालेकुम सभी को ईद मुबारक हो रहमतुल्लाहि व बरकातहू यूट्यूब में वीडियो आएगा अपने घर पे भेज दिए वो भी देख लेंगे ईद मुबारक Dulu nenglah, lalu untuk Indonesia. எல்லாம் மானுச்சு எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னி பெருநாள் தொழுகை தேராந்தூரில் ரொம்ப நல்ல சிறப்பாக நடந்துச்சு. எல்லோரும் நல்லவமாக இருந்தோம், நல்லவங்க தொழுதுக்கிட்டோம். இன்னி பெருநாள் நல்லா கொண்டாடணும். எல்லாருக்கும் பெருநாள் நல் வாழ்த்துக்கள். பெருநாள் அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாளைக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டியா நல்லா இப்போ ஈதுல் ஃபித்ரு பெருநாளை நல்லதுமாக கொண்டாடிச்சு. ரொம்ப சந்தோஷமானது இது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கு. எல்லோரும் நல்லதுமாக பாருங்கள். எல்லோரும் நல்லாயிருக்கு. சலாமத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இருங்க பேசுங்க கொஞ்சம் ஃப்ரீயாகிக்குவா நீங்கள் முசாஃபா கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துருங்க மாஷா அல்லாஹ். அண்ணா ஒரு வாழ்க்கை சாண்டா இதெல்லாம் பேசுங்க. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்களும் ஈத் முபாரக்கும் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரியாஜ் அரை மணி நேரம் பேசுவாங்களா மைக்கில் பேசுறியா? பேசு இந்த காசுலாம் வேணாம், சும்மா இப்படி
எல்லாம் பெண்ணாவது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பெண்ணாவது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்ணாவது. ஈத் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் சொல்லுவான். ஈத் முபாரக். நீ சொல்றாங்க நீங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈத் முபாரக். இல்லையா? ஈத் முபாரக் சொல்லுமா? சொல்லுப்பா. ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். இவாரா ஜானோ சொல்லு கேப்டா. ஆமா ஒருத்த ஓட்டான்டா. ஒருத்த ஓடிட்டான். என்ன ஆள விடுறான். என்ன விட்டுருங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? அது நல்லா இருக்கீங்களா? ஒரு வாழ்த்து போடுங்க மக்களுக்கு. ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் நம்ம ஊர் ஜமாத்தாரர்களுக்கும் வெளிநாட்டில் வாழ்க்கை நம்ம ஊர் ஜமாத்தாரர்களுக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அவ்வளோதான். ஈத் முபாரக். வெளிச்சம் பார்த்தாரா? இந்த பக்கம் வா. என்ன சொல்லுங்க? இங்கே இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாரும் வேற சொல்றாங்க சொல்லு. இதான் பேசுவேன் பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து உறவுகளுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லு அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் சொல்லு. அளவு கொஞ்சம் வரணும். அடுத்த வாரம் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மாட்டடா நீங்க. ஐயோ என்ன விட்டுருங்கண்ணா. எப்படி விட்டாப்பா? என்ன தெரிய மாட்டேது. மேட்ச் கூட ஆச்சாரிய கூட யாரும் கூட சம்மதா ஓகே நான் பேசுறேன்
இந்த பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஷாத்துல் ராஜா நீ பேசு ராஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் பெருநாள் ஈதுல் ஃபித்ருடைய நமது பெரிய பள்ளிவாசல் தேரலந்துறையில் நம்மளுடைய சகோதரர்கள், நண்பர்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களும் ஊர் மக்கள்கள் சந்தோஷமாக இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை நல்லபடியாக கொண்டாடி எல்லாருடைய மனதிலும் அல்லாஹ் நல்ல ஒரு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் பெருநாள் தொழுகையை சிறப்பாக்கி தந்ததுக்கும் அல்லாஹ் இடத்தில் நம்ம துவா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பெருநாளை போல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈதுல் ஹதாவுடைய பெருநாளையும் சிறப்பாக நம்ம ஜாமியா மஸ்ஜிதினுடைய பெரிய பள்ளிவாசலில் நம்ம அனைவரும் இஸ்லாமியர்களுக்கும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வெளிநாட்டில் வாழக்கூடிய தேரலந்தூர் ஜமாத்தார்கள் அனைவர்களுடைய ஈதுல் பெருநாளுடைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லாருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. என்ன சொல்லுவீங்க? வெரி குட், சூப்பர். அது அப்படியே நல்லா சத்தமாக சொல்லணும். நான் சொல்லும்போது சொல்லுங்க, அப்படியே இல்லைம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாரும் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுங்க. ஓகே, சூப்பர். உங்கள் பேர் என்ன? எம் முகமது ரயான். உங்கள் அக்கா பேர்? முபாரக் அலி. உங்கள் அப்பா பேர்? மஜித். ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சொல்லு இதான் தெரியுமா நாச்சா? சொல்லு. சரிங்களா? பையனுக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் என்னுடைய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாருக்கும் நோயற்ற வாழ் நீண்ட ஆயுளை கொடுத்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கை அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அவ்வளோதான். சூப்பர். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஊர் உறவின் முறை ஜமாத்தார்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறார்களுக்கும் கடல் கடந்து வாழும் நமதூர் வெளிநாடு வாழ் ஜமாத் சொந்தங்களுக்கும் மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் எனும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தக்கப்பல் அல்லாஹு மின்னா வா மின்கும். அல்லாஹ் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நல்லமல்களை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து இந்த ஈதுடைய தினத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த ஈதுடைய தினத்திலே பெருநாள் சிந்தனையாக ஒரு சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக அனைவரும் கொண்டாடுங்கள் என்று நான் ஒவ்வொரு வருடமும் சொல்வதுண்டு. ஆனால் மற்ற ஆண்டுகளைப் போல இந்த வருட ஈதுல் ஃபித்ர் தினத்திலே மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாடுங்கள் என்று சொல்ல மனம் முன்வரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு காலங்கள் என்று கூட பார்க்காமல் மனித உரிமையை மீறி சர்வதேச போர் சட்டங்களை எல்லாம் மதிக்காமல் நடக்கின்ற யுத்தங்களினால் தினம் தினம் குண்டு முழக்கங்களுக்கு நடுவிலே தவித்து கொண்டிருக்கும் அப்பாவி மக்களையும் எங்களது அருமை நமதூர் வெளிநாடு வாழ்
சகோதரர்களை நினைக்கும் பொழுது என்னால் மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கொண்டாடுங்கள் என்று சொல்ல மனம் வரவில்லை. ஈதுல் ஃபித்ர் என்பது நமக்கு வெறும் கொண்டாட்ட நாளாக மட்டும் கருதாமல் நம் வாழ்க்கையின் புதிய மாற்றத்தின் தொடக்கமாக நாம் கருத வேண்டும். ஈதுல் ஃபித்ர் என்பது வெறும் புதிய ஆடைகளை அணியும் நாளாக கருதாமல் ஒரு புதிய மனநிலையை அணியும் நாளாக நாம் கருத வேண்டும். ஈதுல் ஃபித்ர் என்பது வெறும் இனிப்பு சாப்பிடும் நாளாக மட்டுமில்லாமல் மனங்களை இனிமையாக்கும் நாளாகவும் இதயங்களை இணைக்கும் நாளாகவும் இந்த வருட ரமலான் மாதம் நமக்கெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு ஊரின், ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வெறும் கட்டிடங்கள் உயர்வதனாலே மட்டும் ஏற்படாது, மாறாக மனிதர்களின் உள்ளங்கள் உயர்வதனாலேயே ஏற்படும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்னவெனில், வெறுமனே நோன்பு என்பது பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டுமல்ல, மாறாக நம் ஒருவருக்கொருவர் அன்பை வளர்ப்பதும் ஈகையை பரிமாறிக்கொள்வதும் பகைமையை புதைப்பதும் மனித நேயத்தை வளர்ப்பதும் தான் இந்த ரமலான் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எனவே இந்த ரமலான் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையையும் மிகப்பெரிய பக்குவத்தையும் பயிற்சியையும் தந்திருக்கின்றன. எனவே அல்லாஹ் நம்முடைய நோன்புகள் அனைத்தையும் நல்ல அமல்களையும் துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு நமதூர் ஜமாத்தார்களுக்கு பரக்கத்தையும் நமதூருக்கு கண்ணியமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நமது சமூகத்திற்கு நிலையான மாற்றத்தையும் என்றென்றும் தந்தருள்வானாக. மேலும் நமதூர் வெளிநாடு வாழ் ஜமாத் சொந்தங்களுக்கு பாதுகாப்பும் பரக்கத்தையும் அல்லாஹ் அருள்வானாக. மேலும் உலகமெல்லாம் சோதனைகளை சந்திக்கும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அருள்மலையை பொழிவானாக. குறிப்பாக காசா மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் வெளிநாடு வாழ் சகோதரர்களுக்கும் குறிப்பாக வளைகுடாவில் வாழக்கூடிய நமதூர் சகோதரர்களுக்காக துவா செய்து நினைவு கூறும் நாளாக இன்றைய இந்த வருட ஈது பெருநாள் அமையட்டும். அமைதியையும் நிலையான போர் நிறுத்தத்தையும் சமாதானத்தையும் அந்த மண்ணிற்கான விடுதலையையும் அந்த மக்களுக்கான பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று இந்த ஈதுடைய தினத்திலே நாம் அதிகம் துவா செய்தவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக நமதூர் பள்ளிவாசல்களிலே தராஃபிக் தொழுகை நடத்தி சிறப்பு பயான் நடத்திய அனைத்து பள்ளியினுடைய இமாம்களுக்கும் சிரமங்கள் பார்க்காமல் பணி செய்த பள்ளி ஊழியர்களுக்கும் மேலும் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு கெஞ்சி காட்சி வழங்கிய முறைதாரர்களுக்கும் 3 பள்ளிவாசல்களிலும் இஃப்தார் சீரணி வழங்கியவர்களுக்கும் அந்த சீரணிகளை முறையாக ஆரம்பம் முதல் கடைசி வரை நின்று விநியோகம் செய்த ஜமாத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறார்களுக்கும் மேலும் தராஃபிக் தொழுகை முடிந்தவுடன் பால் வழங்கியவர்களுக்கும் 27 பிறை என்று இரவு கஞ்சி மற்றும் சீரணி வழங்கியவர்களுக்கும் மேலும் 3 பள்ளிகளிலும் சஹர் உணவு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளையும் துவாக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாக்கல்லாஹு ஹைரன் வ கசீரா. இறுதியாக இந்த வருட ஈதுல் ஃபித்ர் என்பது நம் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தின் மாற்றமாக மனித நேயத்தின் வெளிச்சமாக ஒற்றுமையின் விதையாக அமையட்டும், பகை மறையட்டும், அன்பு பெருகட்டும் என்று கூறி துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப கிட்ட கொஞ்சம் இதாகிடுது. ஆமாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் என் பிறநாள் நல்வாழ்த்துக்கள். நலமுடன் வாழ வாழ்த்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். தேங்க்யூ. பேசுங்க, பேச மாட்டீங்க. அக்கன் பேசுறீங்களா? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல விதமாக இருக்க அல்லாஹ் உதவி செய்யும். மலேசியா வாழ் மக்களுக்கு வாழ்த்து. மலேசியா வாழ், இந்திய வாழ், உலக முஸ்லீம் வாழ் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஆரம்பகால நண்பர்கள் மற்றும் தற்போதைய நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்து போடுறோமாண்ணா, மக்களுக்கு ஒரு வாழ்த்து, நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு வாழ்த்து. கையில் வச்சுங்க. லமா ரமைத்த இது ரமைத்த அலா கிண்ணல்லாஹ ரமா என்ற இறைவனுடைய உறுதியோடு இஸ்லாமியர்கள், உலக இஸ்லாமியர்கள் வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். இப்போதைக்கு போவோம், அப்புறம் பார்த்துப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உலகம் முழுவதும் நிறைந்து வாழும் நமது தேரழந்தூர் அனைத்து முஸ்லிம் பெருமக்களுக்கும் எனது இனிய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் பாருங்கம்மா, அவரை பேச வாழ்த்து முடியல. மக்கள் மொழி அப்படி இல்லைங்க, இப்படி வாங்கண்ணா, வா பக்கத்தில் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேன்மைக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, தேரந்தூர் ஜமாத், வெளிநாள் வாழ் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வளமும் பெற்று எல்லா நிறைவும் பெற்று இனிவரும் காலங்களில் ஆண்டவன் நமக்கு ரஹமத்து செய்வானாக என்று துவா செய்தவனாக இந்த ஈதுல் ஃபித்ர் இருந்து இந்த தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு எல்லோருக்கும் என் சலாத்தையும் என்னுடைய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களையும் நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. இருந்தாலும் 30 நாள் கஞ்சி காய்ச்சினாங்க, 30 நாள் இஃப்தார் முறை செஞ்சாங்க, 30 நாள் எல்லாரும் உதவி செஞ்சாங்க, 27 சில கஞ்சி காய்ச்சி கொடுத்தாங்க, 17 இது பண்ணாங்க, 3 பள்ளியிலையும் இரவு உணவு கொடுத்தாங்க. ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஈத் முபாரக்.
எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா ரஹமத்தை செய்வானாக. வாஹித் அண்ணா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஈத் முபாரக். இந்த பெருநாளை நல்லவிதமாக கொண்டாடுறதுக்கு மக்களுக்கு இருக்கும் சேவை கொண்டிருக்கும் இந்த இஸ்லாம சமுதாயக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். படிக்க இப்ராஹிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ரம்ஜானோட ரம்ஜான் நல்ல பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் பெருமாள் சாமல் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துகள். இந்த புனிதமிக்க நோன்பு பெருநாள் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. குறிப்பாக பலஸ்தீனம் ஈரான் மக்களுக்காக வேண்டி துவா செய்வோமாக. வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய நம்மளுடைய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோமாக. அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து ஒரு தினமும் சொர்க்கத்தை கொடுப்பானாக. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துகள். பேசுறியா நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விட்டுருங்கண்ணா அண்ணா இங்க வாண்ணா. இப்படிங்கண்ணா நம்ம ஊர் மக்கள் பார்த்து சொல்லுங்க. வெளிநாட்டு மக்கள் கிட்டியா கூப்பிட்டாங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். பெருநாள் சூப்பராக கொண்டாடியாச்சு. எல்லாரும் சூப்பராக கொண்டாடுறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஊர் உலகமாக பெருநாள் இன்னைக்கு கொண்டாடியாச்சு. துபாயில் நேற்று கொண்டாடி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளோதான். சூப்பர். வேற லெவல். ஈத் முபாரக். ஈத் மப்ரூக். எல்லாம் அப்படியே பேசுங்களா? அப்படியே ஆரிஃபன் பேசுவாப்ல. அதெல்லாம் இருக்காங்க. எல்லாம் உண்டு எல்லாம் உண்டு. ஆய்வா சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது அன்பு சொந்தங்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் தாய்நாட்டை விருது வெளிநாட்டில் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி பார்க்க நீ போட அஸ்ஸலாம் இதெல்லாம் இப்போ கேட்குறேன். ஈத் முபாரக். தேரந்தூர் வாழும் வெளிநாடு வாழும் தேரந்தூர் ஜமாத்தார்களுக்கு எல்லாரும் இதய கணிந்த அஸ்ஸலாமு அலைக்கும். பேச விடுறீங்களா?
ஈதுல் முபாரக். வெளிநாடு வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈத்து பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை 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 சூப்பர். எப்போதும் உங்க மனைவி மாற்றக்கூடாதுல்ல, அவங்க மர்ம புள்ள தான் ஸ்பான்சரு. அப்படியா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் வாழும் எல்லா தமிழ் முஸ்லிம்களுக்கும் எனது பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துக்கு. நம்ம ஊரில் வாழும் அத்தனை மக்களுக்கும் எந்தெந்த நாட்டில் இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் என்னுடைய சலானை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் நான முடியாத ஒரு காரணத்தில் இருந்ததுனால ஆண்டவன் முன்னத்தில் எப்படி நீயத்து வச்சு நான் வரணும்னு வந்தேன். அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நானும் நல்லா இருக்கேன், நம்ம ஊர் மக்களும் நல்லவமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப வசதியாக நல்லாவும் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது பள்ளிவாசை இந்த சரி பண்ணி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லா வகையிலையுமே. எல்லோரும் நல்லவமாக இருக்கேன். எல்லோரும் ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு என்ன சலானை தெரிவித்துக் கொள்கிறேன். சலாம் மூலக்காரர்கள். அருமை அருமை அருமையா இருக்கு. எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சொந்தக்காரங்கள் உறவினர்கள் எல்லாரும் என் நண்பர்கள் எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர் மசாலா. பேசுறியா?
அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். குல் ஆமத்து பிகைர். இந்த ரமலானுடைய ஈத் ஃபித்ர் அன்று நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சிறப்புமிக்க இந்த தொழுகையை முடித்து அல்லாஹ்விடம் துஆ செய்து எல்லாருடைய கயரை நலமுடன் வாழ்வதற்கு நல்லொரு புரிந்துருவாய் என்று துஆ செய்தவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தகப்பல் மின்னா வா மின்கும். அல்லாஹ்வின் கருணை கொண்டு 30 நோன்பும் முடித்து சிறப்பாக இன்று ஈதுல் ஃபித்ர் தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமதூர் ஜமாத்தார்களுக்கும் வெளிநாடு வாழ் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் சலாத்துகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். தம்பி ஒரு நாக்காளி சந்தர்ப்பம் போடுங்க. ஒரு நாக்காளி சந்தர்ப்பம் போடுங்க. அண்ணன் இல்லை அண்ணன் இல்லை ஒரு நாக்காளி இல்லை அங்கே உட்காந்து அந்த பக்கம் போடுங்க. அண்ணனுக்கு அந்த பக்கம் மேலே தூக்குங்க. அடிக்கடி ரெண்டு லைன் பண்ண ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒன்று கூடி இந்த பெருநாளை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வெளிநாட்டிலும் வந்திருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் நஜீர் அண்ணன் வந்திருக்கிறதா எங்களுக்கு எல்லோரும் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், துஆ செய்யுங்க எல்லோரும். நம்ம ஊருக்குள்ளே இந்த உலகமெங்கும் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அண்ணனுக்கான துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சி. ஜஸாக்கல்லாஹ். ஈத் முபாரக். அண்ணா ஒரு வாழ்த்து போட்டோம்ண்ணா சாப்பிட்டா அப்படியே நீங்கள் மட்டும் தான் பாக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமதூர் ஜமாத்தார்கள் மற்றும் சகோதரர்கள், வெளிநாடு வாழ் சகோதரர்கள், நமதூர் ஜமாத்தார்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் என்னுடைய இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டில் வாழும் நமது உறவுகள் அனைவருக்கும் நல்வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இனிய நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ். என்ன ஒரு 1000-2000 போட்டு வைப்பீங்களா? 10,000 வச்சு எடுங்கிறீங்க. இதெல்லாம் எடுக்க வேண்டாம். அப்படியே காட்டுறவா? கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட போடுங்க. பாருங்க மக்களே, அண்ணன் சொல்கிறாங்க வசூல் கம்மியாக இருக்குதான், வாளி நிறைய மாட்டேங்குதான். பார்த்துங்க இந்த இதெல்லாம். ஆமாம், என்னங்க இப்படி போட்டால் என்னங்க இது? எவ்வளோ பெரிய ஊர், 4-5 பிள்ளைங்களை வச்சுருக்குறோம். தலைக்கு 10 ரூபா போட்டால் பாக்கி வாளி நினைஞ்சிடங்களேன். இந்த பாருங்க 4 வாளிங்க. வாளி வாங்கின காசு தேருமா? இந்த பாருங்க நான் எல்லாம் எம்டிங்க. ஆமாம், எங்கள் பெயிண்ட் அடிக்கணுமா? பார்த்துங்க, ஆயிஷா சித்திகா பெயிண்ட் அடிக்கணும். இப்படி வாளி எம்டியாக இருந்துச்சுன்னா எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? எல்லாருடைய ஹயாத்தை நீண்டு கொடுக்கணுமா? அண்ணா துவா செய்கிறாங்க. மஹாஜா அண்ணா நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், பெருநாள் கூட பெருநாள் காசு கூட தெரியல பாருங்க. பக்கெட்டில் கிணத்துல அடியில் தண்ணி தேடுற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஓவர் தான்.
தேரலந்தூர் மக்கள் இது ஓவர் தான். நல்லா காசை போடுங்க. தலைக்கு 10 ரூபா 20 ரூபா போட்டோட எங்கேயோ நிற்கிது. பெருநாளைக்கெல்லாம் நாளுக்கு 100 ரூபா போட்டிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பெருநாளைக்கு ஹஜ் பெருநாள் வருது இல்லை, எல்லாம் தொழுகைக்கு வரும்போது எல்லாரும் ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு வாங்க இதில் பக்கெட்டில் போடுறதுக்காக. ஆமாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹஜ் பெருநாளைக்கு எல்லாம் 100 ரூபா நோட்டு எடுத்து வரீங்க. ஹாஜான மனசு சந்தோஷப்படுற மாதிரி 4 பக்கெட்டு நிறைக்கிறோம். ஓகே இன்ஷா அல்லாஹ். One, two, three. Eid Mubarak. அழகான முறையில் தொழுகையை தொழுதோம். ஹஜ்ரத் அவர்கள் ஒரு உருக்கமான துவா, பெரிய துவா கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நாம் இந்த பெருநாளை கொண்டாட போகிறோம். அதுக்கு இடையில நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. நம்ம இந்த ஊருக்கு எத்தனாவது தலைமுறைன்னு தெரியல. நமக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகள் வந்து போயிருக்காங்க. அழகான முறையில் இன்னைக்கு இந்த பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை தொழுதோம். இந்த பள்ளிவாசலை ஆரம்பத்தில் கட்டுறதுக்காக யாரோ அடிக்கல் நாட்டிருப்பாங்க, ஏதோ சீதேவிகள் இடம் கொடுத்துருப்பாங்க, ஏதோ சீதேவிகள் பொருளாதாரம் கொடுத்துருப்பாங்க, சில சீதேவிகள் நின்று அதை கட்டமைச்சிருப்பாங்க. அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படிலாம் அந்த ஊரை கட்டமைச்சு நமக்காக இப்படி ஒரு அழகான ஊரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட தியாகம் இருந்திருக்கோம், உழைப்பு இருந்திருக்கோம். அந்த நல்லோர்களுக்கு சலாம் சொல்லாமல், அந்த நல்லோர்களுக்கு துவா செய்யாமல், ஜியாரத் செய்யாமல் நம்ம எந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாட முடியாது. அந்த அடிப்படையில் இந்த நல்ல நாளில், பரக்கத்து நிறைந்த இந்த ஒரு அழகான நாளில் நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னே சென்றவர்களாக இருக்கட்டும், சிலருக்கு பெற்றோர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லி துஆ செஞ்சு ஜியாரத் செஞ்சுக்குவோம். ஊரில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நேரில் வந்து இங்கே சலாம் சொல்லிட்டு அவங்க ஹக்கில் துவா செஞ்சுட்டு ஜியாரத் செஞ்சுட்டு போயிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாட்டம் வேண்டாம், நமக்கு அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியலையே, நேரில் பார்த்து துவா செய்ய முடியலைங்கிற வாட்டம் வேண்டாம். 2 நிமிஷம் இந்த இடத்த காட்டுறேன். நீங்களும் அவங்களுக்கு துவா செய்யுங்க, சலாம் சொல்லுங்க, ஜியாரத் செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.